கரெக்டா வந்து அந்த லேண்டுக்குள்ள பாஸ் ஆகி போயிருக்கு சைக்ளோன், டிட்வா சைக்ளோன். நல்ல வேளை கண்டிப்பா. கர்த்தருடைய கிருபையில கரண்ட் இருக்கு, நெட்டும் இருக்கு. ஆமே. நன்றி பாஸ்டர். கூட ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க வழி நடத்துங்க. ஓகே, தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் சங்கமம் வானொலி மூலியமாய் நித்திய வெளிச்சம், வார்த்தையின் வெளிச்சம் மூலியமாய் உங்கள் அனைவரோடும் கூட நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி நான் அடைகிறேன். மீண்டுமாய் நீண்ட நாட்களுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்காக கொண்டு வருவதில் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். அன்பின் பரலோகபிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேலைக்காய் உன் கரத்தில் ஒப்படைக்கிறோம். வானமும் பூமியும் படைத்த தேவன் ஆண்டவரே, வார்த்தையினால் உருவாக்கின தேவன், சகலத்தையும் வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன் ஆண்டவரே, புயலை அடக்கின தேவன் நீராண்டவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறீர். கர்த்தாவே, உடைய வசனத்தின் வார்த்தையின் விதையை நீ எங்கள் மத்தியில் நீ அனுப்புவீராக. வசனத்தின் விதை எங்கள் மத்தியிலே வந்து எங்கள் மத்தியிலே எங்கள் இருதயத்தில் விழுந்து 30, 60, 100 பெருக செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு வசனத்தின் மகனாய், வார்த்தையின் மகனாய் இருக்க உதவி செய்வீராக. உங்கள் வார்த்தையின் வெளிச்சம் ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பலன் தருகிறபடினாலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. நாம் தொடர்ந்து வந்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். ஜெபம்ன்றது ஒரு டாப்பிக்காக தான் நான் வந்து உங்களை பற்றியில பேசிக்கிட்டு இருக்கேன். வெறும் ஜெபத்தை மட்டும் நான் போதிக்காமல், ஜெபத்தில் எப்படி பதில் பெறுகிறது, ஒரு ப்ராக்டிக்கலாக அந்த வேத வசனம் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்தது, எப்படி நான் போராடி இந்த ஜெபகத்தை நான் பதிலை பெற்றுக்கொண்டேன். ஜெபம் மட்டும் சொல்லாமல், அந்த பவுல் எழுதும் பொழுதோ, பேதுரு எழுதுதோ, மற்ற பரிசுத்தவான்கள் எழுதும் பொழுதோ, அவர்கள் பேசுகின்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நான் பார்க்கிறேன். அந்த ஒவ்வொரு வார்த்தையிலுமே வந்து எப்படி வார்த்தையானது நம்ம மத்தியிலே பலன் செய்கிறது, கிரியை செய்கிறது என்பதை வந்து பார்த்தோம். அந்த வார்த்தைக்குள்ள பிறகு அர்த்தம், அவர் சொல்லுகிற ஒரு வசனம். ஏன்னா ஜெபத்தில் வந்து வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, நாம் ஜெபிக்கும் பொழுது வசனத்தை போதிக்கிறோம். அதே மாதிரி அவர்கள் முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி தரும் பொழுது வசனத்தை நம்மளோடு வந்து சொல்லுகிறார்கள். அந்த வசனத்துல வந்து அந்த வசனத்துக்கு பின்னாடி உள்ள சத்தியங்கள் அது என்னன்றது நம்ம பார்க்கும் பொழுது, ஏன் அந்த வசனத்தை நமக்கு சொன்னாங்க, ஏன் அந்த வசனத்து மூலியமா நான் ஜெபிக்கும் பொழுது நமக்கு வந்து பதில் வந்து நமக்கு அருமையாக கிட்ட வரும் பாருங்க. பதிலை நம்ம வந்து பெற்றுக்கொள்வோம் பாருங்க. சும்மா வெறுமனே உட்காந்து நாம் வந்து சண்டே கிளாஸ்ல அல்லது ஆரம்ப கால ஜெபத்திலே திரும்ப 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 நம்ம சொல்லி கொண்டு இருந்தோம்னா அதனால வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது பாருங்க. நம்ம வசனத்தின்படி ஜெபிக்கிற ஆளா இருக்க வேண்டும், வார்த்தையின்படி ஜெபிக்கிற ஆளா இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது மாத்திரமே அந்த ஜெபம் பதில் பெறுகிற ஜெபமாக என்னோட வாழ்க்கையில் இருக்குது. ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையை விட்டு ஜெபத்தை நீங்க வந்து எடுத்துட்டீங்கன்னா, தேவனை வந்து கான்டாக்ட் பண்றதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக வந்து ஜெபம் இருக்குது பாருங்க. வேதவசனத்தை படிக்கும் பொழுது தேவனை கான்டாக்ட் பண்றோம், வேதவசனத்தை தியானிக்கும் பொழுது நாம் கான்டாக்ட் பண்றோம். அதே மாதிரி ஜெபிக்கும் பொழுது இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் கிட்டி சேர்றோம். அப்போ ஒரு ஜெபிக்கிற மனிதன் தான் வந்து ஒரு வெற்றியுள்ள மனிதனாக இருக்கிறான் பாருங்க. ஒரு ஆயத்தப்படுகிற மனிதனாக இருக்கிறான், ஒரு எழுப்புதலுக்கு தன்னை ஆயத்தப்படுகிற மனிதனாக இருக்கிறான். அப்ப ஜெபம் என்றது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் ஜெபிக்கும் பொழுது உண்மையாலுமே அதோடைய பலன ரிசல்ட் வந்து நம்ம வந்து சரியாக ஜெபிக்கும் பொழுது நம்ம வந்து பெற்றுக்கொள்வோம் பாருங்க. அதனாலதான் வந்து பதில் பெறுகிற ஜெபம் முக்கியம்ன்றது, பதில் பெறுகிற ஜெபம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆனா வேதத்துல வந்து நம்ம பல ஜெபங்களை வந்து நம்ம பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு பின்னால் உள்ள வார்த்தை, அந்த வார்த்தையோட வெளிச்சம் என்னங்கிறத பார்த்தோம் பாருங்க. ஜெபத்தை ஒரு மைய புள்ளியை வச்சு பார்த்து கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அப்ப 2 தெசலோனிக்கேயர் எழுதின பவுல் வந்து 2 தெசலோனிக்கேயர் எழுதின நிருபத்துல வந்து 1வது அதிகாரத்துல வந்து 11, 12 வசனம் தான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மையப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரமாகவும் தமது தயவுள்ள சித்தத்தை முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும்படி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்படின்றார். இந்த இடத்துல வந்து தெசலோனிக்கே சபைக்கு வந்து ஒரு ஜெபத்தை வந்து அருமையா வந்து எழுதுறாரு. அதுல இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்னா 12வது வசனம், தம்முடைய தேவன் உங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவாகலாய் நடந்து கொள்ளும்படி அவர் வந்து ஒரு பிரேயர் பாயிண்ட் வந்து வைக்கிறார் பாருங்க. இன்னைக்கு வந்து அழைப்பு அப்படின்னா, இன்னைக்கு என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம பெரிய ஊழியக்காரருக்கு அழைப்பு இருக்கு,
அந்த மாதிரி நினச்சிட்ட மாதிரி சின்ன ஊழியர்லேருந்து பெரிய ஊழியருக்கு அவங்களுக்கு தான் அழைப்பு இருக்குது. சாதாரண விசுவாசிகளுக்கு எந்த அழைப்புமே கிடையாது. இந்த அழைப்புங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஊழியர்ன்ற கேட்டகரி கொண்டு போயிடுறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. அழைப்புங்கிறது யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மேன் அழைக்கப்பட்டிருக்கலாம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க, ஒரு ப்ரொஃபஷனலாக அழைக்கப்பட்டிருக்கலாம், ஒரு சாதாரண வேலை செய்கிறவங்க அழைக்கப்பட்டிருக்கலாம், கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஊழியர் சேவல் அழைக்கப்பட்டிருக்கலாம். எந்த அழைப்புல இருக்கிறோமோ அந்த அழைப்பிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த சொல்றாரு. அந்த அழைப்புல நம்ம பாத்திரவான்களா இருக்க வேணும். அந்த பாத்திரவான்களா இருக்கும் பொழுது மாத்திரமே அந்த அழைப்பை நாம் நிறைவேற்றுகிறோம் பாருங்க. கர்த்தர் கொடுத்த அந்த ஒரு தாளந்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். இந்த அழைப்பை வந்து நம்ம உதாசீனப்படுத்தும் பொழுது கர்த்தர் வந்து நம்மளை வெறுக்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய காரியம் அவர் அழைப்பில நம்ம அன்பின் பாத்திரம் நடக்கும்போது தேவனுடைய அன்புக்கு வந்து நம்ம நியர்பையா இருக்கோம் பாருங்க. அதுவே வந்து அந்த அழைப்பை வந்து நம்ம உதாசீனப்படுத்தும் பொழுது தேவனுடைய வெறுப்பை வந்து உண்மையுமே சந்தித்துக் கொள்கிறோம். அவருடைய பிரியத்தை விட்டுறோம் நம்ம. நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய அழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அந்த அழைப்புல வந்து உண்மையாக இருக்கும் பொழுது அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டுல கொஞ்சத்துல உண்மையில இருந்தா உன்னை அதிகாரனுக்கு அதிகாரியாக்குவேன். என்னுடைய வாழ்க்கையில அதான் சொல்றேன். ஆரம்பத்துல வந்து நான் இந்த உண்மையிலுமே கிறிஸ்துவ ஜீவியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு சபை சொல்லி கொடுத்த காரியம் வந்து நீங்க ஏதாவது ஜெபம் பண்ணி ஆண்டவரத்துல வந்து ஒரு வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த வசனத்தை வந்து நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எப்பவுமே வந்து நான் வந்து வசனத்துக்காக காத்திருக்கிறேன் மனுஷன் பாருங்க. எனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னா நான் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே நான் போறேன், நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு வசனத்தை கொடுங்க. எந்த வசனத்தை நான் பிடித்துக் கொள்கிறேனோ அந்த வசனத்தை வந்து நான் கடைசி வரைக்கும் நான் கொண்டு போகணும். நான் சோர்ந்து போகும்போது அந்த வசனம் நான் தூக்கம் பாருங்க. அப்படிதான் எனக்கு கிறிஸ்துவ ஜீவியத்தை ஆரம்பிக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை தன்னை கொஞ்சத்திலே உண்மையா இருக்குன்றதான். அந்த வார்த்தையை வந்து பாருங்க ஒரு பிசிக்கலா கூட எடுத்துக்கலாம், நீங்க ஆவிக்குரிய காரியமா கூட நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க. அந்த வசனத்தை பிடித்துக் கொண்டுதான் இதனால் வரைக்கும் கிட்டத்தட்ட நான் 1994ஆம் ஆண்டு ரசிக்கப்பட்டேன் பாருங்க. அந்த வருடத்துல இருந்து இந்த வரைக்கும் அந்த வசனம் எனக்குள்ள வந்து இருக்கிறது பாருங்க. நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நான் ஒரு ப்ரொஃபஷனலா வேலை பார்த்தாலும் சரிதான், ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணாலும் சரிதான், ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரிதான், ஊழியம் பண்ணாலும் சரிதான், எந்த வேலை இருந்தாலும் இந்த வசனத்துல நினைத்துக் கொள்ளுவேன். ஒரு சில நேரம் வந்து பல தடுமாற்றங்கள் வரும் பொழுது கர்த்தர் வந்து அதே வசனத்தை எந்த வசனத்தை பிடித்து கொண்டு நான் வந்தேனோ அந்த 94ஆம் இடம் அந்த வசனத்தை கர்த்தர் நினைவுபட்டு பாருங்க. ஒரு வருஷம் இத்தனை வருஷம் வந்து வேலை செய்யும் அப்படின்னா நிச்சயமா என்ன வந்து சாவு வரைக்கும் வேலை செய்யணும். உங்களுடைய நித்திய வரைக்கும் அந்த வசனம் வந்து எனக்கு வேலை செய்யும். அப்போ அந்த வசனங்கிறது ஜீவன் உள்ளது, ஒரு உயிருள்ள ஒரு வசனம் பாருங்க. அந்த வசனத்தை நான் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அது பலன் தருகிறதா இருக்கிறது. அந்த வசனம் வந்து நம்மளை ஒரு கஷ்டமான சூழ்நிலை வழியாக போயும் பொழுதும் அந்த வசனம் என்ன பண்ணுறதுன்னா ஒரு நாள் பிடிச்சி எடுத்து இந்த வசனம் உனக்கு நினைப்பூட்டும் பொழுது ஒரு பூஸ்டிங் வரும் பாருங்க. எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது. அந்த வசனம் வந்து கொண்டு வரும் உங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை கொண்டு வரும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலுமே வந்து உங்களை தூக்கி விடுறதா இருக்கும் பாருங்க. அந்த வசனத்தை ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களை போல நம்ம பிரகாசிக்கிறோம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஜீவ வசனத்தை பிடித்துக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, ஒரு வசனம் ஒரு வசனத்துக்காக ஜெபிக்கும் பொழுது வசனம் வந்து உங்களுக்கு கிரியை செய்தா இருக்கும். வேதத்திலிருந்து எந்த வசனத்தை கர்த்தர் வந்து உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா அந்த வசனம் வந்து முக்கியம் பாருங்க. அது மட்டும் கிடையாது, அழைப்புக்கு பாத்திரங்கள் நடக்கிறங்கிறது அதுதான். என்னோட வாழ்க்கையில பாருங்க, பெரிய பெரிய ஏற்கனவே சொல்லி பெரிய பெரிய கோடீஸ்வரர்கிட்ட வேலை பார்க்கும்பொழுது நிறைய பேர் பேசுவாங்க, உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் தரேன் கொடுங்க நான்னுவாங்க. அப்ப வசனம் சொல்லுவோம், எனக்குள்ள இருந்து பேசுவோம் கொஞ்சத்துல உண்மையா இருந்துவாங்க. இந்த உண்மைங்கிறது வந்து ஏதோ என்னுடைய பேசிக் கேரக்டர்லாம் கிடையாது, அந்த வசனத்தின் மூலியமா வருகிற உண்மை. நான் வந்து சுய நீதியமான இருக்கிறனால வந்து நான் ஆண்டவர் எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது. நான் வசனத்துக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறேனோ அந்த நீதி தான் கர்த்தருக்கு பிடிக்கும். அதனாலதான் பல தடவை பல சூழ்நிலைகள் தடுமாற வேண்டிய சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தர் என் கூட நின்று ஸ்டெபிலிட்டியை நின்று இந்த வசனத்தை வச்சு பேசி நீங்க வாழ்க்கையை இந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு வந்து வேகத்துல வந்து 2 மனிதர்களை பார்ப்போம். 2 பேருடைய பேருமே ஒரே பேர் தான். ஒருத்தர் பழைய ஏற்பாட்டில் இருக்காரு, இன்னொருத்தர் புதிய ஏற்பாட்டில் இருக்காரு. 2 பேரும் தன்னுடைய அழைப்பு, 2 பேரும் அழைக்கப்பட்டவர்கள். 2 பேருடைய அழைப்பு வந்து எப்பேற்பட்டதா இருந்தது, கர்த்தர் எப்படி வந்து அவர் ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து அவர் தூக்கி விடுறாரு. அந்த ப்ரையாரிட்டியை வந்து ஒருத்தர் வந்து அந்த அழைப்பை வந்து தூக்கி போடுறாரு, அழைக்கப்பட்ட பாத்திரத்தை வந்து தூக்கி எறிகிறாரு. ஆனா ஒருத்தர் வந்து இறுக பற்றி கொள்கிறார், நஷ்டம் நடந்தது. 2 பேர்த்தோட பேருமே வந்து சவுல் தான். பழைய ஏற்பாட்டு சவுல், புதிய ஏற்பாட்டு சவுல். புதிய ஏற்பாட்டில் சவுல்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா அவருடைய பழைய பேர் சவுல், புதிய பேர் வந்து அவருக்கு பவுல். அப்ப பழைய ஏற்பாட்டில் சவுலுக்கு வருவோம் பாருங்க. முதலாவது ராஜா வந்து ஜனங்கள் வந்து கேட்குறாங்க, இஸ்ரவேல்ல வந்து முதல்ல வந்து தனிப்பட்ட முறையில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்றவர்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க தான். யாக்கோபுக்கு அப்புறம் 12 சந்ததி பிரிகிறது. அவங்க
எகிப்துக்கு போறாங்க, அடிமைப்படுறாங்க, வெளில வர்றாங்க. மோசே என்ற தீர்க்கதரிசி முனிவர் வழி நடத்தினாரு. அதற்கப்புறம் தீர்க்கதரிசி வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஜனங்கள் கிட்டத்தட்ட 30,00,000 பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஜட்ஜஸ் எழும்புறாங்க, ஒரு நியாயாதிபதிகள், ஒரு பெரும் தலைவர்கள். அவர்கள் எழும்பி அவர்கள் வந்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறார்கள். வழிநடத்தி முடிஞ்ச உடனே ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் ஜட்ஜஸ் வந்து இல்லாமல் போயிடுறாங்க. இப்போ அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற தேசங்களுக்கெல்லாம் ஒரு ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்றாங்க. உடனே ஆண்டவருக்கு வந்து அவங்க கேட்ட வந்து வருத்தமா இருக்கு. ஏன்னா எப்பவுமே ஒரு கர்த்தருடைய வீட்டாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளையும் சரி, இயேசு கிறிஸ்து தான் ராஜா. தேவன் தான் ராஜா. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, எனக்கு பிசிக்கல் ஒரு ராஜா வேணும் அப்படின்றாரு. உடனே அவர் சொல்றாரு, ராஜா சாதாரண கிடையாது. அவன் வந்து ஒரு லக்ஸரி லைஃப் வருவான். நீங்க எல்லாருமே அவருக்கு வேலை செய்யணும். அவங்க என்னன்னா அவனுடைய சித்தத்திற்கு தான் நீங்க போகணும். என்னுடைய சித்தத்துக்கு வந்து நீங்க போக முடியாது. எவ்வளவோ புத்தி சொல்றாரு. ஆனா ஜனங்கள் வந்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேணும் அப்படின்ற அப்படி இருக்கும் பொழுது அவன் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுக்கும் போது பாத்துட்டீங்கன்னா, அவர் தான் முதலாவது ராஜா, சவுல் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. பென்யாமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். அவரை வந்து கர்த்தர் தேர்ந்தெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் முதல் ராஜா வந்து வைக்கிறாரு. ஆனா அது எப்பேற்பட்ட ஒரு இது பாருங்க, கிட்டத்தட்ட 30,00,000 ஜனங்களை வழிநடத்துற ஒரு காரியம். அந்த ஜனங்கள் வந்து இவங்களுக்கு என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் செய்வாங்க. யுத்தத்துக்கு போனா போவாங்க. அஹ் என் வீட்டில் வந்து வேலை செய்ய சொன்னா வேலை செய்வாங்க. அவர் ராஜா என்ன சொல்றாரோ ராஜாவின் வார்த்தைக்கு வந்து அவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படிவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த ராஜா என்ன பாருங்க, முதல் ராஜா, அவருக்கு வந்து அவருக்கு தான் தெரியும், முன்னாடியே தான் தான் முதல் ராஜா அப்படிங்கிறது தெரியும். ஆனா அந்த அழைப்பை வந்து அவர் பெருசா வந்து ஒரு முதலாவது ஃபர்ஸ்ட் ராஜா வந்து ஒரு என்னைக்குமே வந்து இந்த முதல் பாதைங்கிறது வந்து போகும்போது முழுகலா இருக்குன்ற மாதிரி அவரை வந்து அது அவரை வந்து அது மெயின்டைன் பண்ண தெரியல பாருங்க. ராஜாவுடைய அந்த அழைப்பை வந்து அவரால் வந்து பாதுகாக்க தெரியல. அவரோட வாழ்க்கை பார்த்துட்டீங்கன்னா, 1 சாமுவேல் எடுத்துட்டீங்கன்னா 13வது அதிகாரத்துல வந்து அவங்க பாருங்க, தேவனுடைய வசனத்தை வந்து தேவனுடைய அழைப்பை வந்து ஒரு ஒரு துச்சமான ஒரு மனுஷனா இருந்தாரு. அது மட்டும் கிடையாது, அவருடைய அவர் வந்து தேவனுடைய பலத்தை பார்க்கப்படாத தன்னுடைய பலத்தை, தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கறது வந்து அதை பெருமையாக பார்க்கிற ஒரு காரியமா இருக்கிறான் பாருங்க. அதுல பாத்துட்டீங்கன்னா முதலாவது ஒரு தவறு செய்யறா. என்ன தவறு செய்யறான்னு பாருங்க. 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 11 12 வசனம் தெரியும் உங்களுக்கு. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகாதபடிக்கு சிதறி 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 போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டம் நீ வராதையும் பெலிஸ்தர் பிக்மாசிலே கூடியிருக்கிறதையும் நான் கண்டதினால் சிக்லாக்கிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகையில் எண்ணி துணிந்து சர்வாங்க தகனைகளை செலுத்தினேன் என்றான். பாருங்க, இந்த இடத்துல வந்து பெலிஸ்தர் யுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்க கில்கால்ல. அவங்க நிக்கிற பொழுது இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்குள்ள பயம். ஏன்னா ஜனங்கள் வந்து யுத்தங்களை பார்க்கும் பொழுது, இவர் யுத்தங்களை பார்க்காத ஜனங்கள் பாருங்க, தேவன் வந்து அதுக்கு முன்னாடி யுத்தத்தை வழி நடத்தினாரு. இப்ப முதல் யுத்தத்தை பாக்குறாங்க. யுத்தத்தை வந்து பார்க்கும் பொழுது இவர்களுக்குள்ள ஒரு பணம் வந்து பயந்து போயிடுது. பிறகு ஜனங்கள் சிதறி போறாங்க. அது மட்டும் கிடையாது, இவர் வந்து ஒரு கர்த்தருடைய வார்த்தையை வந்து காத்திருக்காரு பாருங்க. சாமுவேல் வந்து சொல்லணுன்றாரு. சாமுவேல் வந்து சர்வாங்க தனங்கள் பங்களை விட்டு பலிகளை செலுத்தி அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் யுத்தத்துக்கு வந்து போவாங்க. இவங்க போகலாமா வேண்டாமா என்பதற்குரிய காரியங்களை பார்க்கறதுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, சாமுவேல் வர தாமதிக்கும் பொழுது இவரே போய் தீர்க்கதரிசி வேலையை, ஒரு ஆசாரி வேலை இவரே எடுத்து செய்யறாரு. இவர் பென்யமீன் கோத்திரத்துல பிறந்தாலும் இவரே போய் பலிகளை செலுத்துறது இவரே பண்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, உள்ளுக்குள்ளே ஒரு பயம் நிறைந்தவனா இருக்கிறார் பாருங்க. பயம் நிறைந்தவனா இருக்கிறாரு. ஜனங்கள் சிதறி போயிடுறாங்க அப்படின்ற. அப்ப தன்னுடைய பலத்தை வந்து யாரை பார்க்கறாரு, ஜனங்களை தான் பார்க்கறாரு, கர்த்தரை வந்து பார்க்கல. அது மட்டும் கிடையாது, தீர்க்கதரிசினால அவருக்கு வரைகிறேன்னு சொல்லிடுறாரு. வர்றது ஏதோ லேட் ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனா அந்த காரணத்துல இல்ல, அவர் முந்தி என்ன பண்றாருன்னா சர்வாங்க தகன பலிகளை செலுத்துற ஒரு மனுஷனா இருக்கிறாரு பாருங்க. அப்போ இவருடைய நோக்கமே வந்து அவர் ஜனங்களுடைய பலத்தை தான் தன்னுடைய பலமாக பார்க்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அந்த அழைப்புடைய பாத்திரத்தை வந்து என்ன பண்றாரு, விட்டுட்டுறாரு. அது மட்டும் கிடையாது, 15 நாள்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா 15வது அதிகாரத்துல 4வது வசனம், 1 சாமுவேல் 15 4 நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரியும். சவுல் அப்பொழுது சவுல் இந்த ஜனங்களுக்கு அறியப்படுத்தி நொகாம்பி அவர்களை தொகை பார்த்தான்னு சொல்லி போட்டிருக்கு. அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூத ஜனங்கள் 10,000 பேருமா இருந்தார்கள். பாருங்க, ஜனங்களை தொகை பார்த்து கொண்டிருக்கிறது. இது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். இப்ப பார்த்தாலும் சரிதான், ஜனங்களை தொகை பார்த்து கொண்டுட்டே இருந்திருக்கோம். நம்முடைய பலத்தையே வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். நம்முடைய பலத்தையே வந்து என்ன பண்ணிருக்கோம்,
அதை வந்து நம்ம கர்த்தருடைய பலத்தை விட்டு நம்முடைய பலத்தை வந்து பெரிதாக பார்க்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். நீங்க 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய ஒரு தவறு சில பேருக்கு. சவுல் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதலாவதையும் 2ஆம் முறையிலும் கூட ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனது இல்லாமல் தப்ப வைத்து அற்பமானவர்களையும் உதவாதவைகளும் சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழைத்து போட்டான். கர்த்தர் என்ன பண்றாரு, யுத்தத்துல வந்து எல்லாத்தையும் அழிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா பிற்காலத்தில் அதுவே உனக்கு எதிரியா வந்துடக்கூடாது, அதனால சுத்தமா எல்லாத்தையும் அழிச்சிருங்க அப்படின்றாரு. கர்த்தர் சொன்ன காரியத்தை வந்து அவங்க அப்படியே கடைப்பிடிக்கல, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியில. அவனுக்கு வந்து பாருங்க, அந்த எதிராளியுடைய அந்த ஆடு மாடுகள் நல்ல பலம் பொருந்தின ஒரு ஆடு மாடுகள் அதுல வந்து அவனுக்கு தேவையா இருந்தது பாருங்க, அதை வந்து மிச்சம் வச்சிடறான். ராஜாவை கொலை சொல்றான், ராஜாவும் உயிரோட வைக்கிறான். கர்த்தருடைய வசனத்துக்கோ தீர்க்கதரிசிகளுக்கோ கீழ்ப்படியாத ஒரு மனிதன் அழைக்கப்பட்ட பாத்திரத்தை வந்து தூக்கி எறிகிற மனுஷன் தான் பாருங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய அவருடைய இருதயத்துல வந்து அவருடைய ஒரு வெறுப்பை வந்து சம்பாதித்து கொள்கிறாங்க. பிரியத்தை சம்பாதிக்க போல என்ன பண்றாங்கன்னா, இந்த சவுல் வந்து பாருங்க வெறுப்பை சம்பாதித்து கொள்றாங்க. சவுலை வந்து ராஜாவாக்குறது கர்த்தருக்கு துக்கமா இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. தீர்க்கதரிசிக்கும் ஒரு இது பிடிக்கல, இவருடைய செய்யற காரியங்கள்லாம் வந்து சுத்தமாக பிடிக்கல. இதுக்காக வந்து கர்த்தர் ராஜாவை ஏற்படுத்துறார். ஜனங்களை வந்து தேவனோடு கூட தேவனை வந்து மையப்படுத்தி தேவனை நோக்கி ஜனங்களை கொண்டு போக வைக்கிறது. கர்த்தரே வந்து யுத்தத்தை நடத்துறதா வந்து கர்த்தர் முக்கியம். கர்த்தருக்கு தேவை மிகப்பெரிய யுத்தவீரன் கிடையாது. கர்த்தருக்கு தேவை வந்து அந்த இடத்துல வந்து தேவனோடு ஜனங்களை கொண்டு போற ஒரு மனுஷன் தான் தேவைப்படுது. சவுலை அப்படியே தான் கர்த்தர் வந்து எதிர்பார்த்தார். ஆனா சவுல் தேவனுக்கு வந்து பாருங்க சுத்தமாக வந்து எதெல்லாம் பிடிக்காதோ அந்த காரியங்கள் செய்கிற மனிதனாக வந்து இருக்கிறார் பாருங்க. அதனாலதான் மட்டும் கிடையாதுங்க, கர்த்தர் வந்து அவனை தூர தூர போட்டு தாவீதை வந்து தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. அது மட்டும் கிடையாது, தாவீதை தேர்ந்தெடுத்தாங்கன்னா விட்டுட்டு போல பாருங்க. உங்களுக்கே தெரியும், தாவீதை வந்து ஒரு தெல்லு பூச்சியை தேடுறது போல ஒரு காய்மகாரமாக பயக்கிறான் பாருங்க. தனக்கு பின்னாடி இன்னொருத்தர் தான் இருக்கும் பொழுது இன்னொரு ராஜாவை கர்த்தர் தேர்ந்தெடுத்துட்டாரு. கர்த்தருக்கு வந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு வழி விட்டு போவோம் நம்முடைய அது மட்டும் கிடையாது, அப்படி ஒரு எண்ணங்கள் இல்லாமல் தாவீதை வந்து பயக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறார் பாருங்க. ஆனா முடிவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரர் முடிவு மூலம் இல்லாமல் 31வது அதிகாரத்துல வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா 1, 2, 3 வருஷங்களை வேகத்தை வச்சு பாத்தீங்கன்னா அவன் வந்து போர்ல தோத்துறான். தோத்துற மாதிரி கிடையாது, தன் ஆயுததாரியை நோக்கி வந்து 4வது வசனம் பாருங்க, விருத்த சேதம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அடக்கம் என்னை அவமானப்படுத்துவதற்கு நீர் அவமானப்படுத்தாதபடிக்கு நீர் உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவன் ஆயுததாரி மிகவும் பயப்பட்டப்பட்டான், அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான் பாருங்க. சவுல் மரணம் அடைந்தான் பாருங்க. ஒரு ஊழியர் ஒரு ஒரு கர்த்தருக்காக அழைக்கப்பட்ட ஒரு ராஜாவுடைய முடிவு எவ்வளவு பரிதாபமான நிலைமையை பாருங்க. ஏன்னா அழைப்பை வந்து பெருசா நினைக்கல, அழைப்பை வந்து தூக்கி எறியவனா இருக்கிறான் பாருங்க. அவனுடைய முடிவு பாருங்க, அந்த முடிவு கூட வந்து அவர் எதிராளி கூட கொடுக்காம அதையும் தன்னுடைய ஒரு பலத்துல தான் எடுத்துக்கிறான் பாருங்க. அவன் வந்து அதை வந்து நட்டு வந்து அவன் வந்து பாருங்க கத்து ஒரு 1000 நட்டு வந்து அது மாதிரி விழுந்து தற்கொலை செய்து கொடுக்குறான் பாருங்க. இதற்காக வந்து சவுலை கண்டிப்பா கர்த்தரை அழைக்கவே இல்லை. கர்த்தரை சவுலை அழைத்த நோக்கம் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோட கூட வழி நடத்தணும், கர்த்தரே ராஜான்னு சொல்லி வழி நடத்தணும். எனக்கு மேல ஒரு ராஜா இருக்காரு கர்த்தர், அவர் தான் வந்து உங்களை வழி நடத்துறவர் கொண்டு போய் வழி நடத்திருந்தாருன்னா அன்னைக்கு சவுலுடைய பேர் வந்து வேதத்தில் நிலைத்திருக்கும் பாருங்க. இன்னைக்கு சொல்லியிருப்போம், தாவீதை நம்ம தூக்கி கொண்டாடுறோம் அப்படின்னா தாவீது வந்து கர்த்தரை நமக்கு அதிகமாக நோக்கி பார்க்கலாம். அவனுடைய வாழ்க்கை முறையை பாருங்க, கர்த்தரை வந்து கர்த்தரை வந்து மையப்படுத்தி இருந்தது பாருங்க. சவுலை கொல்றதுக்கு தாவீதுக்கு 2, 3 முறை வாய்ப்பு கிடைத்தது பாருங்க, ஆனா செய்யல. ஏன்னா அவர் அடுத்து கர்த்தர் அவர் பாருங்க, தாவீது வந்து சவுலுடைய அழைப்பை வந்து பெரிதான் நினைக்கிறான். கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் அவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் மேல் நான் எப்படி கைப்பற்றுவேன்றாரு. ஆனா அந்த அழைப்புடைய வேல்யூ வந்து இவருக்கு தெரியல. இவருக்கு தெரியாதனால பாருங்க அந்த அந்த அழைப்பை வந்து துச்சமாக எண்ணுகிற ஒரு மனிதனாக இருந்தான். அந்த அழைப்பு வந்து தேவனை பிரியப்படுத்தவே இல்லை, அழைப்பின் மூலியமாய் கர்த்தரை பிரியப்படுத்தவே இல்லை பாருங்க. ஒருவேளை நம்ம வந்து ராஜாவை அழைக்கப்படலாமா இருக்கலாம், சாதாரண அழைக்கப்பட்டிருக்கலாம், விசுவாசியா அழைக்கப்பட்டிருக்கலாம். அது வந்து அந்த அழைப்போட வேலையை தெரிஞ்சு கொள்ளணும். சல்மு மாதிரி துச்சம் எண்ணுகிற ஆளா இருக்கக்கூடாது. நம்முடைய பலத்தையே நம்பிட்டு வந்தோம்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யவே முடியாது பாருங்க. நம்முடைய கிரியை தேவனுடைய அந்த கிரியையும் தேவனுடைய கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கவே முடியாது. அந்த அழைப்புங்கிறது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது பாருங்க. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம், இந்த சவுலுக்கு வருவோம். இவருடைய பேர் சவுல், கர்த்தர் அவரை பவுலாக மாற்றினார் பாருங்க. இவரும் அதே பென்யமின் கோத்திரம் தான். எந்த சவுல் ராஜா வந்து பென்யமின் கோத்திரத்துல இருந்தாரோ இந்த சவுலுமே வந்து என்ன பண்ணாரு, பென்யமின் கோத்திரத்துல இருக்கிறாரு. பென்யமின் கோத்திரத்துல வந்த பாருங்க. ஆனா இந்த சவுல் பாருங்க, அவர் வந்து ரொம்ப நல்லவனா வந்து ஆண்டவர் வந்து செலக்ட் பண்றாரு.
இந்த சவுல் வந்து ரொம்பவும் கெட்டவரா இருக்காரு. இவர் வந்து பாருங்க, சபைக்கு விரோதமான ஒரு ஆளு. யூத மார்க்கத்துல வந்து பயங்கரமா வளர்ந்த ஆளு. யூத மார்க்கத்துல வந்து அவர் வந்து அவரோட அந்த மார்க்கத்தை வந்து கடைப்பிடிச்சு அந்த மார்க்கத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அந்த யூத மார்க்கத்துக்கு விரோதமா எது இருந்தாலும் அதை அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளு. அப்பேற்பட்ட ஒரு ஆள் தான் வந்து சவுல் பாருங்க. அவரோட வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9 அதிகாரத்துல இருந்து அவரை பத்தி அந்த வாசிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் 9 அதிகாரத்துல 1-2 பாருங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரிய பிரதான ஆசிரியத்துக்கு போய் இந்த மார்க்க தலைவராகிய புருஷரையும் சிறுகளாகியும் நான் கண்டடைந்தான். அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குரிய ஜபயானங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கி கொண்டுதான் போறாரு. ஒரு நிருபத்தை வாங்கிட்டு போறாரு, ஒரு லெட்டரை வாங்கிட்டு போறாரு. நான் போறேன், யாரெல்லாம் இந்த யூத மார்க்கத்துக்கு எதிராக இருக்கிறா, யாரெல்லாம் இந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை பிடித்து அவர்களை ஒரு வழி ஆக்குறேன், நான் கட்டி கொண்டு வர்றேன், அவர்களுக்கு மரணத்துக்கு பாத்திரம்லாம் கொண்டு போகணுன்றாரு. ஸ்தேவானை வந்து கொலை செய்யும் பொழுது வந்து இவர் கூட இருக்க அவர் தலைமையில தான் அந்த மாதிரி நடக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு கெட்ட ஒரு 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 ஆள் பாருங்க. அந்த மாதிரி சூழல்ல அவரை வந்து கர்த்தர் வந்து அழைக்கிறார். அவருடைய அழைப்பு பாருங்க 9 அதிகாரத்துல அவரை கர்த்தர் அழைக்கிறாரு. ஒரே ஒரு நிருபத்தை வாங்கிட்டு போவாரு. அதுல பெரிய விஷயத்துல ஒரு நிருபத்தை வாங்கி எதிராக போனால 14 நிருபங்கள், கிட்டத்தட்ட 15 நிருபங்கள் வந்து அவர் எழுதியிருப்பாரு சபைக்கு. அவருடைய அழைப்பை வந்து புரிந்து கொண்டு 9 அதிகம் 15 வசனம் 16 வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா அருமையாக தெரியும் பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, நீ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்துக்காகவும் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்றும் நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். சவுளுடைய அழைப்பு. சவுளை பவுலோ அழைக்கும் பொழுதும் சொல்றாரு, அனனியா பார்த்து, அனனியா பயப்படுறான், அவன் தேவ ஜனங்கள் விரதமான ஆளுன்றான். சொல்ற, நீ பயப்படாத, நீ போ, அவன் நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். இது வரைக்கும் வந்து அவன் யூத மார்க்கத்துக்காக இருந்தானா, இப்ப வந்து கிறிஸ்துவுக்கா நிக்க போறான். நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அழைப்பு என்னன்னா, அவன் புறஜாதிகளுக்கு வந்து ஆண்டவரை பற்றி சொல்லணும், என்னை பத்தி சொல்லணும், என்னை பத்தி வந்து அவர் வந்து புறஜாதி மூலியமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், அதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அவனை நான் வந்து அந்த அளவுக்கு அழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது பாருங்க. நீங்க பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துல அருமையான ஒரு வசனம் போட்டு பாருங்க. 9 20 வசனம் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச வசனம் பாருங்க. சவுல் தாமதமின்றி கிறிஸ்துவ தேவன் என்று குமாரன் என்று ஆலயங்களை பிரசங்கித்தான் சொல்லி போட்டிருக்கு பாருங்க. தேவன் தமஸ்குக்கு போற வழியில வந்து சவுலை வந்து சந்திக்கிறாரு. பவுல் சொல்லாதான் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். பவுலை வந்து சந்திக்கிறாரு பாருங்க. அவருடைய கண்கள் வந்து பாருங்க பார்வை இழக்கிற அளவுக்கு வந்து தேவன் வந்து சொல்றாரு, உள்ளில் மேல் உடைக்கிற உனக்கு கடினமான்றாரு. அப்போ அவர் புரிந்து கொண்டாரு, நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு அழைப்புல இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிறார். அது மட்டும் கிடையாது, அனனியான்ற ஒரு மனிதன் அனுப்பி அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய கண்ணில் ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய பார்வை வந்து தெரிகிறது. தெரிஞ்ச உடனே சொல்றாரு, உடனே வந்து பாருங்க அவர் ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு, கர்த்தர் நம்ம என்ன அழைத்த நோக்கம் என்ன தெரிஞ்சு போச்சு. எனக்கு சொல்ற அந்த ஒரு செகண்ட்ல வாழ்க்கையே கர்த்தர் காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எதிர்காலத்துல நடக்க போறோம். உடனே எனக்கு அந்த 20 வருஷத்துல அருமையா சொல்ல, தாமதமின்றி எந்த ஒரு ஒரு சந்தேகம் வரல. எந்த மார்க்கத்துக்கு விரோதமா இவர் போகிறாரோ, எந்த கிறிஸ்துக்கு விரோதமா, எந்த ஜீவனுக்கு விரோதமா போகிறாரோ, இந்த மாதிரி சூழ்நிலை இப்ப நான் இருந்தேன் அப்படின்னா 100 தடவை யோசிப்பேன் பாருங்க, 1000 தடவை யோசிப்பேன். ரொம்ப நாள் வந்து இந்த காரியத்தை எடுத்துக்கொள்ள டைம் எடுத்துக்குவேன் பாருங்க. ஆனா இவர் அப்படி கிடையாது பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்கள் தான். நான் ஊழியத்திலே சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் இந்த வசனங்களை வந்து இதை பார்த்துக்கோ பாருங்க. தாமதமின்றி கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் ஆலயங்களை பிரசங்கித்தான் போட்டிருக்காங்க. அவன் வந்து கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவனுடைய நோக்கம் வந்து அவருடைய டார்கெட் ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு இந்த மார்க்க தலைவர் அலைவரை பிடிச்சி கொள்ளுவேன் என்றாலும் சுவிசேஷம் அறிவிக்கணும். இப்பதான் தெரிஞ்சுக்கிச்சு ரட்சிப்போட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சு, அவருக்கு அழைப்புடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சு. உடனே சூழ்நிலை மாத்துறாரு பாருங்க. சூழ்நிலை மாத்தி அப்படியே தன்னை பத்தி கவலையப்படல அவரு. நான் எந்த பின்னணியில இருந்து வந்திருக்கேன், எங்க இருந்து வந்திருக்கிறேன், எதனால போறேன் அப்படின்றத விட்டுட்டாரு. ஆண்டவரை சந்தித்த உடனே மிகப்பெரிய ஒரு நோக்கம் இந்த வாழ்க்கையில் உண்டாக்கிறது பாருங்க. இந்த வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தெளிவு உண்டாயிருச்சு. நான் வந்து கர்த்தர் வந்து தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னோட அழைக்கப்பட்ட பாத்திரம் என்னன்னு காமிச்சிட்டாரு. அந்த பாத்திரத்தில் வைத்துக்கொண்டு நான் வந்து எந்த ஒரு லேட்டும் செய்யாம வேற ஆலோசனை உட்படாம தாமதமின்றி வந்து கர்த்தர் என்ன அழைச்சாரோ அவருக்கு வந்து ரெடியாக வந்து போறாரு பாருங்க. அப்பேற்பட்ட மனிதனே கிடையாது. அது மட்டும் கிடையாது, எனக்கு இன்னும் அவருடைய இவர் ஆண்டவர் வந்து ஒரு அழைப்பு அனனியாக சொன்ன காரியம் பார்க்கிறோம். இவரு தாமதமின்றி சொல்ற காரியம். இவர் தன்னை பற்றி தன்னுடைய அழைப்பை பத்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா கலாத்தியர்ல வந்து வருது பாருங்க. கலாத்தியர்ல 2வது அதிகாரம் 6வது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிறேன் பாருங்க. கலாத்தியர் 2 6வது வசனம் 9வது வசனம். அல்லாமலும் எண்ணிக்கைக்கு உள்ளவர்களாக இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை.
தேவன் மனுஷனிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அதுவும் இல்லாமல் விருத்த சேதம் கொண்டவர்களுக்கு அப்போஸ்தலனாகும்படி பேதுருவை பயன்படுத்தி பயன்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாகும்படி என்னையும் பலப்படுத்தும்படியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுரு கையளிக்கப்பட்டபோல விருத்த சேதம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கு கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் இருந்து கண்டார்கள். இங்க பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு ஒரே இடத்துல, எப்படி பேதுரு தேவன் யூதர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக வைத்தாரோ அதே மாதிரி என்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னை தேவன் தெரிந்து புறஜாதிகளுக்கு சுவிசேஷமா அறிவிக்க, அவர்களை பலப்படுத்த, அவர்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வர என்னை தெரிந்து கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறாரு. சொல்றாரு, நீங்க 6ஆம் வசனம் தான் போட்டிருக்கீங்க, எல்லாமும் எண்ணிக்கை உள்ள இருந்தார்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, எண்ணிக்கை உள்ளவர்களா இருந்தவர்கள்னா சீசர்ல சொல்றாரு, எனக்கு முன்னாடி அப்போஸ்தலர் இருந்தார்கள், எனக்கு முன்னாடி அப்போஸ்தலர் அழைக்கப்பட்டார்கள், இயேசு கிறிஸ்து கூடயே இருந்தார்கள், ஒரு அற்புதத்தை கன்றாக கண்டார்கள். அவர் இயேசு கிறிஸ்து கூட இருந்து அவர் பேசுற வார்த்தையை நேரடியாக கேட்டார்கள். அவர் எண்ணிக்கைன்னா ஒரு 12 அப்போஸ்தலர் பத்தி சொல்றாரு. அப்பேற்பட்டவர்களை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. அவர் எனக்கு எந்த போதிக்கவும் இல்லை. அவர்கள் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் எனக்கு கவலையே இல்லை என்றார். அவர் சொல்றாரு, அவர் எப்பேற்பட்ட அழைப்பு, அவரோட அழைப்பு எனக்கு பெருசா நினைக்கிறேன். அவரோட கத்தர் எப்பேற்பட்ட அழைச்சாரு, அது ஒரு முக்கியம் கிடையாது. என்னுடைய அழைப்பு என்னங்கிறத பெருசா நினைக்கிறாரு. தேவன் மனிதனிடத்தில் பட்சபாதம் உள்ள வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த பேதுருவை, இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த மற்ற 12 சீசர்களை அவருடைய பலத்தை எப்படி கத்தர் அவர்கள் எப்படி கூட இருந்து போய்த்தாரோ அதே தேவன் தான் நேற்று மின்றும் என்றும் போய் அதே மாதிரிதான் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. என்னையும் அழைத்திருக்கிறாரு. எனக்கு அவர் வெளிப்படுத்த, அவர்களுக்கு நேரடியாக பேசினாரு, எனக்கு வெளிப்படுத்துறாரு. இன்னைக்கு இருக்க ஊழியக்காரர்கள் நான் சொல்றது அதுதான். கத்தர் ஒருவேளை இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துடைய கூட வாழலாம் 2,000 வருஷம் கூட இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவனுடைய வசனம் நம்ம மத்தியில இருக்கிறது. அதே வார்த்தை பேதுருவோட பேசின அதே வார்த்தை, எல்லா சீசரோட பேசின அதே வார்த்தை இன்னைக்கு நம்மளோட கூட இருக்கிறது. அதான் சொல்றாரு, தேவன் மனிதனிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அப்படின்றாரு. அவரோட பட்சபாதம் கிடையாது. அவங்க 11 பேரையும் ஒரு இடத்துலையும் என்னையும் ஒரு இடத்துல வைக்கல. அவர்கள் நேரடியாக அவர்கள் கூட இருந்தார்கள். எனக்கு வேத வசனத்தை நேரடியாக என்னோட கத்தர் போதிக்கிறார், என்னோட பேசுகிறார். வேத வசனத்தின் அடிப்படையில கத்தர் வழி நடத்துகிறாரு. அதனால எண்ணிக்கை இருந்தவர்கள் அந்த பருவத்தின கவலையே கிடையாது. கத்தர் பட்சபாதம் இல்லாதவர்கள். அவர்களை எப்படி அழைத்தாரோ, எப்படி வழி நடத்தினாரோ அதே மாதிரி என்னையும் நிச்சயமாக வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனாலதான் நாங்கள் மற்ற ஊழியர்களை காத்து இந்த போட்டியோ பொறாமையை வச்சுக்கிறதே கிடையாது. அவர்களை வழி நடத்துகிற தேவன் அதே தேவன் தான் என்னையும் வழி நடத்துவார். அவர்களை எப்படி ஜனங்களுக்கு முன்னாடி தேவனுடைய வசனத்தை அவர்களை போதிக்க அவரை ட்ரெயின் பண்ணார், அதே தேவன் தான் என்னையும் ட்ரெயின் பண்ணுகிறார். அதனால நாம் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அவர் ஒரு பேலன்ஸ்டு தேவன் தான் என்னைக்குமே. அதை புரிஞ்சுட்டு ஒருத்தருக்கு ஒரு வேணும், இன்னொருத்தர் வேணாம் நினைக்கிறது கிடையாது. அழைப்புக்கப்பட்ட ஒரு அழைப்பு அவர் புரிந்து கொள்கிறான் பாருங்க. அதனாலதான் தைரியம் சொல்றான், எனக்கு தேவன் பட்சபாதம், என்னை கத்திருந்து புரட்சியாதிகளுக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்றாரு பாருங்க. அது மட்டும் கிடையாது, அவருடைய இதை நீங்க பாத்துட்டீங்கன்னா, அவருடைய அழைப்பை நீங்க பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கடிதங்கள் எழுதுறாரு. ஆனா வேதத்துல 14 தான் இருக்கு. 15 கடிதம், ஒரு கடிதம் மிஸ் ஆயிடுச்சு பாருங்க. 17 நிருபங்கள் எழுதப்படுறாரு. பைபிள்ல பாதி புக் எழுதுன பவுல் தான். அதிக புக் எழுத பவுல் தான். ஏன்னா அவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து காலத்துக்கு அப்புறம் வந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து நேரடியாக வர்றது பார்க்கல பாருங்க. ஆனால் அதை குறிச்சு எனக்கு கவலையே கிடையாதுன்றாரு. கத்தர் எனக்கு என்ன சொல்றாரோ, இன்னைக்கு வேதத்துல இந்த கனாலிசேஷன் வாங்க, வேதத்துல புஸ்தகங்களை சேர்க்கறது 1ஆம் நூற்றாண்டு நடந்துச்சு பாருங்க. பவுலுடைய நிருபங்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டது அப்படின்னா அந்த நிருபங்கள்ல தெய்வத்தன்மை இருக்கிறது. தெய்வத்தன்மை, காட்ஸ் டைட்டின்னு வாங்க, தேவனுடைய அந்த தன்மைக்கு ஒத்ததாய் அந்த நிருபங்கள் இருக்கப்பட்டது வேதத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆனா என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு கத்தரை பவுல் புரிந்து கொண்டிருக்கிறாரு, எந்த அளவுக்கு கத்தருடைய அழைப்பை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய அழைப்பை துச்சமா இல்லை பாருங்க. அழைப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் புரிச்சுக்கிட்டாரு. அதனால பாருங்க, அந்த ஒரு அந்த அளவுக்கு தேவனை குறித்து ஒரு அழைப்புடைய அந்த அழைப்பை மையப்படுத்தி அந்த நிருபங்கள் எழுதப்பட்டனால கத்தர் என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியின் மூலமா அந்த நிருபங்கள் வேதத்திலே சேர்க்கப்படுகிறது. 15 புத்தகம் 14 புத்தகம் சேர்க்கப்படுறது பாருங்க. 15ல நான் காமிக்கிறேன் பாருங்க. அந்த நான் 15வது கடிதம் எங்க இருக்கிறது பாத்திரம்னா கொரிந்தியர்ல இருக்கு பாருங்க. கொரிந்தியர் 4:16 நான் போட்டிருக்கேன். கொரிந்தியரா எபேசியர் 4:16 எப்படியோ போட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன். சார் மன்னிக்கவும். அதாவது மன்னிக்கவும், அது லெவதேக்கியா நிருபம் பாருங்க. லெவதேக்கியா நிருபத்துல கொலேசியர் 4:14 அதுல இப்படியா போட்டிருக்கிறது.
நான் வாசிக்கிறேன். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதோக்கியா சபையிலும் வாசிக்கப்படும்படிக்கு செய்யுங்கள்ன்றாரு. குலேசு சபைக்கு எழுதப்பட்ட நிருபத்தை வந்து உங்கள்கிட்ட வாசிட்டு நீங்க லவோதோக்கியான்ற சபைக்கு போங்க, அங்கேயும் இந்த லெட்டரை வந்து வாசிங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, லவோதோக்கியாவில் இருந்து வரும் நிருபத்தை நீங்கள் வாசிங்கன்றாரு. அப்ப லவோதோக்கியால இருந்து ஒரு நிருபம் வருது, அதையும் நீங்க வாசிங்க அப்படின்றாரு. அப்ப அந்த லவோதோக்கியா நிருபம் தான் வந்து இந்த இடத்துல வந்து மிஸ்ஸிங் ஆகுது பாருங்க. அப்ப 15 நிருபங்களை வந்து சபைக்கு வந்து எழுதுகிற மனிதனாக இருக்கிறார் பாருங்க. அது மட்டும் கிடையாது, பவுல் வந்து அந்த அழைப்பை தெரிந்து கொடுத்த உடனே அவர் பாருங்க பல தேசங்களுக்கு பயணம் செய்து ஆண்டவர் வந்து சுவிசேஷம் சொல்லிடுறாரு பாருங்க. இது வரைக்கும் ஒரு 4 மிஷினரி பயணங்கள் எழுதினாரு. 4 மிஷினரி பயணங்கள் வந்து செய்கிறார். மிஷினரி பயணங்கள் வந்து அநேக சபைகளுக்கு போறாரு, புரஜாதி போறாரு. கிட்டத்தட்ட 9 சபைகளை வந்து பவுல் வந்து நிறுவுறாரு பாருங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சவுலை நீங்க எடுத்துட்டா சவுல் வந்து தற்கொலை பண்ணி சேர்த்தான். ஆனா இந்த பவுல் எடுத்துட்டா அந்த பவுல் வந்து ஒரு ரத்த சாட்சியா இருக்கிறாரு பாருங்க, கிறிஸ்துவுக்காக நிற்கிறாரு பாருங்க. அந்த பவுல் அந்த சவுல் வந்து அந்த அந்த காலங்கள் வேற. அந்த காலம் இவர் இந்த காலத்திலே வந்து பல எதிர்ப்புகள் மத்தியில வந்து எவ்வளவு உண்மையா இருக்காரு பாருங்க. அவர் ராஜா, எப்பேற்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் சமாளிக்கக்கூடிய பலன் வந்து அவருக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பவுல் வந்து பழைய ஏற்பாட்டு பவுல் வந்து பாருங்க, அந்த ஒரு அழைப்பை வந்து துச்சமாக என்றாரு பாருங்க. ஆனா இவர் அப்படி கிடையாது பாருங்க. இவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. ஆனா எதிர்ப்புகள் மத்தியிலும் இயேசுதான் ஆண்டவர்னு சொல்லி அவர் வந்து ஊழியத்தை வந்து பண்றாரு பாருங்க. 15 புத்தகத்துல பாருங்க, கிட்டத்தட்ட 9 புத்தகங்கள் வந்து 50 நிருபங்கள் எழுதும்போது சிறைச்சாலைக்குள்ள இருந்து எழுதினாரு. தான் கஷ்டப்பட்டாலும் சரிதான், சபையில் வந்து அதை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 நிருபங்களை சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறாரு பாருங்க. ஒவ்வொரு சிறைச்சாலை ஒவ்வொரு சபைக்கு அனுப்புறாரு. எப்பேற்பட்ட ஒரு அழைப்பு பாருங்க. அந்த அழைப்பை வந்து அவர் புரிந்து கொள்கிற மனிதனா இருக்கிறார். அதைத்தான் வந்து நீங்க இந்த தெசலோனிக்கேயர் எழுதும்போது சொல்றாரு, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா இருங்கன்றாரு. அந்த அழைப்பை நீங்க புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய அழைப்பு என்னங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை வாழ்றது வந்து எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரிதான், ஒரு ஒரு ஈஸி ஆயிரும் பாருங்க. அந்த அழைப்பே உங்களை கொண்டு போயிட்டு இருக்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போயிட்டே இருக்கும் பாருங்க. ஒருவேளை நீங்க ஊழியத்துக்கு நீங்க அழைக்கப்படாமல் இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கலாம், பிசினஸ் அழைக்கப்பட்டிருக்கலாம். அந்த அழைப்புடைய நோக்கம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு எதுக்காக பிசினஸை கொடுத்துருக்காரு? எதற்காக வந்து நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வேலையை கவர்மெண்ட் ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்துருக்காரு? எதற்காக நீங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டில் இருக்கிறீங்க? எல்லாம் அந்த அழைப்புடைய நோக்கம் என்ன? அதை நம்ம புரிந்து கொள்ளணும் பார்க்கணும். அதை புரிந்து கொள்ளும் பொழுது தான் வந்து நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. ஒரு ஒரு வாழ்க்கையுடைய ஒரு ஜீவனம் உண்டாகிறது பாருங்க. கர்த்தருடைய கிருபையும் உங்களோட வாழ்க்கையை நேரடியாக வந்து கிரியை செய்யறதா இருக்கும் பாருங்க. அப்படி செய்யும் பொழுது தான் வந்து நம்ம வந்து நான் வந்து அதனால தான் வந்து ஏற்கனவே நான் வேலை பார்த்துருக்கேன், கூலி வேலை பார்த்துருக்கிறேன், நான் வந்து ஸ்டாஃபாக இருந்திருக்கிறேன், லேபராக இருந்திருக்கிறேன், நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறேன், ஊழியம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து கர்த்தர் வந்து நான் இவ்வளோ ஸ்டேஜ் கடந்து ஏன் கடைசி ஊழியத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த அனுபவங்கள் மூலியமா கர்த்தரை நான் எப்படி பிடிச்சிக்கிட்டேங்கிறத அவங்க சாட்சியராக வந்து பல இடங்கள் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. இப்போ தேவனுக்கு வந்து நான் உண்மையாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை நான் தூக்கி பிடிக்கும் பொழுது, கர்த்தருடைய அந்த அழைப்பை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, அந்த பழைய ஏற்பாட்டு சவுல் மாதிரி கிடையாது, புதிய ஏற்பாட்டு பவுல் மாதிரி அந்த அழைப்போட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கர்த்தர் உங்களை எங்கெல்லாம் கொண்டு போவார், நிச்சயமாக கொண்டு போவார். உங்களை வந்து அந்த அழைப்புக்கு பூரணப்படுத்துவார் அவர். பாருங்க, அவர் மறிக்கவும் ஆயத்தமா இருக்கிறார் புதிய ஏற்பாட்டுல பவுல். கிறிஸ்துவுக்காக மறிக்கவும் ஆயத்தமா இருக்கார். தன்னுடைய கிரெடிட்ஸை பூரா விட்டுட்டார். ஏற்கனவே சொல்ற மாதிரி அவர் ஒரு நல்ல செல்வ கோத்திரமா செல்வ சூழ்நிலையில் இருந்தாரு, நல்ல உயர்ந்த படித்தவர். அதை பத்திர கிறிஸ்துவ தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவை நாம் முன்னிலைப்படுத்தும் பொழுது, கிறிஸ்துவின் அழைப்பை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளும் பொழுது, கர்த்தர் என்ன பண்றாரு, நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வந்து கொடுப்பாரு. இந்த பூமியில நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்ம மூலியமா அநேகர் ஆசீர்வாதமா இருப்பார்கள். மறுமையில நம்ம நிச்சயமாக நம்ம வந்து பாருங்க கொண்டு போய் சேர்க்கப்படுவோம் பாருங்க. அப்ப நம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் கெட்டியாக பிடித்துக் கொள்ளணும். அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டு நகரக்கூடாது. அழைக்கப்பட்ட அழைப்புல வந்து அதுக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஒரு இந்த பூமியிலையும் சரிதான் ஒரு மிகப்பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கையா மாறும். நம்ம எதை குறித்து பயப்பட மாட்டோம். கர்த்தர் நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றுவாரு, எல்லா தடைகளையும் ஒன்றுமில்லாமக்குவார். அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் கர்த்தர் திறப்பாரு. நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அந்த பிடிக்கப்பட்டதுக்கு அந்த பத்தை பொருள் நோக்கி என்ன பண்ணணும், நம்ம ஓடிட்டே இருக்கும் பொழுது வாழ்க்கை வந்து பாருங்க எல்லாம் அந்த தடை ஓட்டப்பந்தயம் ஜம்ப் விடுவோம் பாருங்க, பல தடைகள் வர மாதிரி கர்த்தர் வந்து நம்மளை தாண்ட செய்வார். நம்ம கால்களை மான் கால்களை போல மாக்கி என்ன பண்றாரு, அந்த சூழ்நிலையில இருந்து ஜம்ப் பண்ண வச்சுட்டு கொண்டு போயிட்டே இருப்பாரு பாருங்க. கர்த்தர் வந்து பாருங்க நம்ம வந்து புதிய ஏற்பாட்டு சவுலை போல இருக்கணும், புதிய ஏற்பாட்டு பவுல் அவரை போல இருக்கணும்னு ஆசைப்படுறாரு பாருங்க. எல்லாரும் அப்படிதான் இருக்கணும். எந்த சூழ்நிலை தான் தெரியுது, நம்ம அழைப்பு எப்பேற்பட்ட அழைப்பா இருந்தாலும் தெரியுதான், சின்ன அழைப்போ பெரிய அழைப்போ அதுக்கு உண்மையாக இருந்தோம்னா கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கை மூலியமாய் வாங்கப்படும். நான் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே,
வேதத்தில் வாசிக்கிறோம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்க முடியும் ஆண்டவரே. எங்களுடைய அழைப்பை நாங்கள் பெரிதாய் நினைக்கிறோம் ஆண்டவரே. மனுஷன் நினைக்கிறதுக்கு மனுபுத்திரனை விசாரிக்கிறதுக்கு அவர் எம்மாத்திரம்னு சொல்லி ஆண்டவரே. வானம் பூமி படைத்த தேவன் அது பூமியில் எங்களை நினைத்து உம்முடைய ஒரு பிசினஸ் ஆண்டவர் உம்முடைய வழியில எங்களையும் ஒரு சிறிய ஒரு அழைப்பிலே அழைத்து எங்களை கொண்டு வந்து செலுக்கிறபடி செலுத்துற ஆண்டவரே. பவுலை போல ஆண்டவரே, சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் நீ பட்சமாதம் இல்லாத தேவன் ஆண்டவரே. அந்த அழைப்புக்கு உண்மையா இருக்கிற கடைசி வரைக்கும் ஆண்டவர் நிலைநிறுத்தி நிற்கிற எங்களுக்கு ஒரு பலனை தருவீராக. இதை கேட்கிற ஜனங்கள் ஆண்டவரே, அவங்க அழைப்புல புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எந்த எந்த சூழ்நிலை அழைக்கப்பட்டாலும் சரிதான், அந்த சூழ்நிலை உண்மையாக உதவி செய்வீராக. கர்த்தர் பட்சபாதம் இல்லாத தேவன் ஆண்டவரே. பவுலை எப்படி அழைத்து கொண்டு வந்து நடத்தின தேவனோ எங்கள் ஒருவரையும் நடத்தினபடியா நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ரட்சகர் இயேசு நான் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் மார்ட்டின் அவர்களே, அருமையான செய்தி. இந்த நிகழ்ச்சி வார்த்தையின் வெளிச்சம் என்ற தலைப்பிலே தான் இந்த செவ்வாய்க்கிழமையிலே இந்த நிகழ்ச்சி புதன்கிழமை உங்களுக்கு போய்கொண்டிருக்கிறது. வார்த்தையின் வெளிச்சம். இந்த வார்த்தையின் வெளிச்சம் அந்த வார்த்தை உலகமெங்கும் தொடப்பட வேண்டும் என்று தான் நாங்கள் தலையகத்தை போட்டிருக்கிறோம். அருமையான செய்தி கொடுத்திருக்கிறீர்கள். உங்களோட செய்தி மறு ஒளிவில் போகும்பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். இது நித்திய வெளிச்சம், இது வார்த்தைகளின் வெளிச்சம் என்ற தலைப்பில் இந்தியாவில இருந்து 4 ஊழியக்காரர்கள் செய்து கொடுக்கிறார்கள். பாஸ்டர் விக்டர் போல், பாஸ்டர் கிதியோன், நீங்கள், அடுத்ததாக பாஸ்டர் ஜோன் போல் ஆனந்த் செய்து கொடுக்கிறார். வார்த்தையின் வெளிச்சம் என்ற தலைப்பிலே உண்மையிலே நேரங்கள் இப்ப என்ன நேரம் பாஸ் உங்களுக்கு? 6:20. 6:20. ஆமாம். இந்த நேரம் உங்களுக்கு சரியா இருக்கும்? இருக்குங்க. 7 மணிக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். 7 மணிக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து பண்ண வேண்டியது இருக்கு. உங்களுக்கு கேட்ட நேரத்தை நான் தாரேன். இந்த முறை கொஞ்சம் முதல் தொடக்கத்திலே கொஞ்சம் பிரச்சனை. காரணம் இந்தியா காற்று மழையும் இருப்பதனாலே சரியான செய்திகள் தடப்பட்டு விட்டது. அடுத்த செவ்வாய்க்கிழமை எல்லாம் சரியா வரும். நன்றி பாஸ்டர், நீங்கள் வந்து ஒழும்பு இந்த செய்தியை கொடுத்தீர்கள். அதிகாலை வேலையிலே உங்களுக்கு செய்தியை கொடுத்தீர்கள். கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்கள் நீங்கள் கையற்ற செய்யும் சகல காரியங்களை தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.